புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, அதற்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். இயேசு சாமி உங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக நிறைய பேருக்கு இந்த நாள்ல எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும். எப்படி வாழ்வோமோ, என்ன சம்பாதிப்போமோ அப்படின்னு சில பயம் இருக்குங்க. ஆனா இயேசு சாமி சொல்றாரு, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றார். லைஃப்ல நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். சரிதானுங்களா? உங்க மத்தியில இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிறார். தெரியாது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துக்கிறார். அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். சரிங்களா? ஆக நீங்கள் அமைதியாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. நான் தான் பெற்று வளர்த்தேன், எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கினேன், என்னன்னு கூட விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வேதனையோட சில பேர் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க கை தூக்கி சொன்னா நிறைய பேர் கை தூக்குங்க. ஆனா உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடிட்டு, உனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உன்னை விசாரிக்க துடிக்கிறார். இயேசு உன்னை விசாரிக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறான். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். தம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். தம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் நம் இயேசுவானவர். சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் நம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. ஜீவன் விடும் நேரத்திலும் பொறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். தம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். தம் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். இன்றைக்கு வந்தவுடனே கர்த்தர் கொடுத்த வசனத்தை
அதை கொடுத்தே எடுத்து வசனத்தை செய்தி எடுக்கிறேங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. நீங்க கேட்டீங்க, அதால கேட்டீங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை ஒரு வாசிக்க கேட்போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, செய்கிறவரும் ஐயா அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் இயேசு சாமி, இல்லைங்களா? இன்னைக்கு நம்மள சொந்தக்காரன் ஏத்துக்க மாட்டாங்க துட்டு இல்லைன்னா. சதனாமா பார்த்தீங்களா? கரெக்டா சொல்றீங்க நீங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா கிட்டே சேர்க்க மாட்டாங்க, கிட்டே வர மாட்டாங்க கூட. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகள், வேதனைப்படுகிறவர்கள், விதவைகள், பிறரால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், சரிதானுங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்கள் எல்லாம் இயேசு நேசிக்கிறார். இந்த மாலைவுல நீங்க எத்தனை பேர் தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிற்று. அப்படி பார்க்கிறப்ப பெரியமானவர்களே, ஒரு ஊர்ல ஒரு பெண் மருமகள், புருஷன் இறந்து போயிட்டாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அவங்க மச்சனும் இறந்துட்டாரு, மாமனாரும் இறந்துட்டாரு. இருக்கிறது அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் மாமியார் தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல இந்த குடும்பத்துக்கு? வருமானம் இல்லை, வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா கஷ்டம், ஊரே காஞ்சி போய்க்குது அந்த இடத்துல. அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, கடவுள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம், அங்கே கடவுள் இப்போ நல்ல மழை பெய்ய வச்சுக்கிறாரு, அந்த விட்டு வந்த ஊருக்கே நம்ம போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. ஒரு மருமக அவங்க புருஷனை, நான் உன் கூட வரமாட்டேன் அத்தை சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடுது. இந்த பொண்ணு மட்டும், அத்தை நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ கும்பிடுற கடவுள் தான் எனக்கும், சரியா? நீ கும்பிடுற தெய்வம் தான், அந்த இயேசு சாமி தான் எனக்கும் வேணும்னு சொன்ன உடனே அவங்கள கூட்டிட்டு போறாங்க. மாமியாரும் மருமகளும் போறாங்க. இந்த சம்பவம், அவங்க 2 பேரும் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க, விதவையா இருக்கிறாங்க. பெரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகள், விதவையா இருக்கிறாங்க, அந்நியர்களா இருக்கிறாங்க, வஸ்திரமின்றி தவிக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பைபிள்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 2 பேருக்கு பெத்லகேம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும் பொழுது அந்த ஊர்ல அறுப்பு அறுக்கிறாங்க, எல்லாம் கோதுமை அறுப்பு அறுக்கிறப்ப அந்த இடத்துல போய் சிந்திர கோதுமை எல்லாம் அறுப்பு அறுக்கிற நெல்லு விடுவாங்கல்ல கீழே, அதை அழுறதுக்கு அந்த பெண் மருமக போகுது. மாமியாருக்கு சரியா கண் தெரியாத உட்கார்ந்துக்குதுங்க. அந்த அம்மா பேர் நகோமி, இந்த அம்மா பேரு ரூத். சொல்லுங்க பார்க்கலாம், மருமக பேர் என்ன? மருமக பேர் ரூத், மாமியார் பேரு நகோமி. இப்ப அங்க போயிருக்கிறப்ப அந்த தோட்டத்துல எல்லாம் அறுப்பா இருக்கிறப்ப பின்னாடியே அந்த மருமக சிந்திர கோதுமை எல்லாம் அள்ளின்னு போதுங்க. அப்ப போறப்ப அந்த தோட்டத்துக்கு ஓனர் ஒருத்தர் வர்றாரு, பெரிய ஆள் அவரு, அவர் பேர் போவாஸ். இந்த ஏழைங்கெல்லாம் சிந்துறதுக்கு ஒரு ஒத்துக்குவார் அவரு. அப்ப பாக்குறவ புதுசா இந்த பெண் வந்த உடனே, சின்ன வயசு பெண்ணா இருக்குது, அது யாருன்னு விசாரிக்கிறார். அந்த தோட்டத்துல எந்த ஓனரும் விசாரிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா இந்த ஓனர் விசாரிக்கிறார் பாத்தீங்களா? அதே போலதான் அந்த விசாரித்து அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் சொல்ற மாதிரி, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எப்படிங்க? கர்த்தருடைய செட்டைகள்னா, ஒரு 10 முட்டை வைக்கிறீங்க அடை காக்கிறதுக்கு, முட்டை பொறிஞ்சு வரப்ப என்ன பண்ணும்? கோழி ரெக்க மூடிக்கலாம், செட்டை. அந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கும் இல்லையா? பருந்து இருந்து காக்கா தூக்கணும். அந்த செட்டைகள் என்னன்னா, இதுதான் அந்த செட்டை, இதுதான் அந்த ஆலயம். சரிதானுங்களா?
இந்த செட்டைகளின் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவாரா? நிறைவான பலனால் நிறைப்பாராங்க. சொல்லுங்களா? இந்த செட்டைகளின் கீழ் ஆலயத்துக்கு வர்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல ஆராதனை வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தர் நிறைவான பலன் கட்டாயம் தான் வரும் உங்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கை தூங்க பார்க்கலாம். உங்க எல்லாரும் லைஃப் பிரச்சனை காலி இன்னியோட ஒரு இல்ல சொல்லுமான்னு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மாத்திட்டார். உங்க பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு. கர்த்தர் சத்தானுங்களா? அந்த அம்மா பாருங்க, முதல்ல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த நகோமி அம்மா ஒரு ஊருக்கு போய் அவங்க ஊர்ல கொஞ்சம் வேலை, செல்போன் ஆஃப் பண்ணிடுங்கம்மா, செல்போன் ஆஃப் பண்ணுங்க பாக்கணும். பரவாயில்ல எல்லாம் புதுசா வந்திருக்கிறீங்க, செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. ஆக எனக்கு அன்பானவர்களே, இந்த செல்போன் தான் மனிதனுடைய லைஃப் எல்லாம் கெடுக்குதுங்க. இன்னைக்கு போயிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்துருமா. செல்போன் தான் லைஃப் என்ன பண்ணுது? மனிதனை கெடுத்து நாசமாக்கிடுதுங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமென். உங்க முகங்கள்லாம் பாக்குறப்போ உங்க கூட இயேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் இருக்கிறார் உங்க கூட? ஏசாமிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு பாருங்க, அந்த செட்டைகள் நிழல வந்த உடனே அவர் சொல்றார், அந்த ஓனர், அவர் செட்டைகளின் நிழலுக்கு வந்தபடியால், இந்த ஆலயத்தில் நீங்க வந்தபடியால் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாய் போகிறது. கர்த்தருக்கு அந்த ஓனர் யாரும் விசாரிக்கணும் அவசியம் இல்லைங்க. பெரிய பணக்காரர் அவரு. ஏன் விசாரிக்கிறாருன்னா, இன்னைக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை விசாரிக்க. யார் தெரியுமா? இங்க யார் இருக்கிறார்? ஓனர் தெரியுமா? இயேசு சாமி தெரியுமா உங்களுக்கு? அவர் உங்களை விசாரிக்கிறார். இன்னைக்கு விசாரிக்க என்ன யாருன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. என்ன விசாரிக்க யாருல சாப்பிட்டியா, துண்ணியா, தண்ணிய குடிச்சியான்னு கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. உங்களை விசாரிக்கிறார் இன்னைக்கு இயேசு சாமி. உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல அவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்க அருகில உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் சரிதானுங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அந்த ஓனருக்கு ஒப்பனையாக ஒரு ஆண்டவர், இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர். அவர் தான் இயேசுநாதர் சாமி. சரிதானுங்களா? அப்படிப்பட்ட தெய்வம் விசாரிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது. 5ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இனிமேல் கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து கவலையோடு சேர்ந்த வேதனை நீ பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்? இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். பெரியமானவர்களே, அப்படி பாக்குறப்ப பாருங்க, கொஞ்ச நாள் ஆன பிறகு பாருங்க, அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குது, நல்ல ஒரு மறுமணம் கிடைக்குது. அந்த ஓனரே என்ன பண்றாரு? இந்த பெண்ணுடைய புத்திசாலித்தனத்தை ஆண்டவர் ஏத்துக்கினதுனால கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணுடைய லைஃப்ல ஒரு பெரிய உயர்வு கொடுக்கிறார். அவர் உயர்வு கொடுத்து பிள்ளைங்கள் பிறந்து இந்த நகோமி என்ற அம்மா, வயசான அம்மா, ஒண்ணுமே இல்லாக்குறாங்க. அவங்க இந்த பேர பிள்ளைங்களை வளர்க்கிற தாயா மாறினாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர்றவர் யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் படைத்த இயேசு சாமி தான். சரிதானுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, எப்படிங்க இயேசு சாமி எங்களை படைச்சான்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க, மனுஷன் இதுல இருந்து வந்தான், குரங்குல இருந்து வந்தான்றான் ஒருத்தன். குரங்குல இருந்து வந்துக்கிறோம், இன்னும் தலையாட்டுறீங்க 1-2. சரிதானுங்களா? ஒரு சண்டே ஸ்கூல் நடக்குது சர்ச்சில், பசங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துக்கிறாங்க. செல்போன் யார் போயிட்டு? சரி, செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அப்ப அந்த சர்ச்சில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு குழந்தைகிட்ட கத்து கொடுத்தாங்க, இயேசு கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அதுல இருந்து தான் ஆதாம் வந்தார், ஏவாள் வந்தாங்க. அதுல இருந்து நம்மளா பிள்ளைங்களா பிறந்துக்கிறாங்கன்னு சொல்லி அமைச்சாங்க. அந்த சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க கதை கேட்டுட்டு வீட்டுல அவங்க வீட்டுக்கு வந்ததுங்க. வீட்டுக்கு வந்ததுன்னா முதல்ல அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டது. அவங்க அப்பா சர்ச்சுக்கே வரமாட்டாரு. அவரு சதனங்களோ காலையில போட்டாருன்னா சாயங்காலம் உட்கார்ந்துருப்பார். அப்ப கேட்டார், ஏப்பா மனுஷன் எதுல இருந்து வந்தான்? குரங்குல இருந்து வந்தானா இல்ல கடவுள் படைச்சாரான்னு கேட்ட. அவர் சொல்லிக்கிறாரு, கடவுள் எல்லாம் படைக்கல, மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிதான் போய் அவங்க அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்க. கிச்சன்ல இருக்கிற அம்மா விட்டு போய் கேட்டியம்மா, சண்டே ஸ்கூல்ல இப்படி சொன்னாங்க, கர்த்தர் தான் நம்மள எல்லாம் படைச்சாராம்,
அப்பா கிட்ட போய் கேட்டா குரங்குல இருந்து மனுஷன் வந்தானு சொல்லிட்டு, அது என்ன உண்மைதான், நான் கர்த்தர் படைச்சு ஆதாம்ல இருந்து வந்துக்கிறேன், உங்க அப்பா மட்டும்தான் குரங்குல இருந்து வந்தவருன்னு சொல்லிச்சு. யாரப்பா? யார் வந்தது சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவங்க அப்பா மட்டும்தான் குரங்குல இருந்து வந்தாராம். அதனால சர்ச்சைக்கு வர்றது நீங்க. ஆக நம்ம யாரும் குரங்குல இருந்து வந்தது இல்ல, கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டவருக்கு இயேசு சாமியை நம்மை படைச்சிருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாணவர்ல கூட உங்களுக்கு கூட பேச ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படி அந்த ஒன்றுமே இல்லாத அந்த நிலைமையில அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதித்து போல எங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி நான் சொல்ல போறேங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1961 வருஷம் வைகாசி மாசம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நான் பிறந்தேங்க. சைதாப்பேட்டையில பிறந்தேன். சைதாப்பேட்டையில பிறந்து என் வாழ்க்கையில என்னாச்சுன்னா 11th வரைக்கும் படிச்சேன். நான் 11th வரைக்கும் படிச்சேன். 11th ஃபெயிலு. ஏன் ஃபெயிலுன்னா எங்க வீட்டாண்ட எல்லாருமே ஃபெயிலு, நானும் ஃபெயிலு. சரிதானுங்களா? அப்ப பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பதிவு பண்ணேன், ஒரு வேலையும் கிடைக்கலங்க. ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேன். பக்தினா சாமி கும்பிடுறது அந்த மாதிரி கும்பிடுவேன். நான் திருப்பதிக்கு போவேன், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது. சரிங்களா? அவ்வளவு பக்தியா நான் சாமி கும்பிடுவேன். திருவேற்காடு கோயிலுக்கு போவேன், அவ்வளவு சாமி கும்பிடுவேன். நான் வீட்டாண்ட ஒரு கங்கையம்மன் கோயில் சொந்தக்காரங்க எல்லாம் உருவாக்குனது. அங்க திருவிழா வந்ததுன்னா அந்த சாமி எல்லாம் கட்டி எடுத்தும் போவோம். உள்ள ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல துணியா சுத்தி 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 ஒரு வேல் ஒண்ணு வச்சு ஒரு சூளை வச்சு தெருல தூக்கின்னு போவோம் நாங்க. ஏன்னா அந்த சாமி அவ்வளோ தெருவுலாம் நடந்து இதெல்லாம் பண்ணுவோம் நாங்க. இப்படி இருக்கிறப்ப கடைசியில பார்த்தா இவ்வளவு கும்பிட்டும் ஒரு வேலையும் கிடைக்கலங்க. தரித்திரம்னா தரித்திரம், அந்த மாதிரி ஒரு தரித்திரம் எனக்கு இருக்குதுங்க. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படி வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது நான் என்ன செய்வது, ஏது செய்வது, வேதனையோடு இருக்கிறப்ப அப்போ எங்க அப்பா சொன்னாரு, உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுறான்னு சொல்லிட்டு. ஜோசிக்காரனுக்கு ஒன்னும் தெரியாது. கிளி ஜோசிக்காரனுக்கு எதனா தெரியுமா? நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குதான். கடவுள் படைத்த நேரம் எல்லா நேரம் நல்ல நேரம் தான். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாள் பார்த்துலாம் கல்யாணம் பண்றாங்க. அவங்க எங்க நிலைக்கிறாங்க, டொப்புன்னு போடுறாங்க இல்லைங்களா? ஆனா பாரு, எங்க அப்பா கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அவரு என்ன பண்ணாரு, என் ஜாதகத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு கடைசியில 3 நாள் டைம் எடுத்து எல்லாம் நான் ஜாதகெல்லாம் போட்டு வரைஞ்சார். வரைஞ்சிட்டு கிடைச்ச சொன்னார், தம்பி குரு இருக்க வேண்டிய இடத்துல சனியை உட்காந்துக்குதுப்பா. ஆக உனக்கு வேலையே கிடைக்காது, கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காது, வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டேன்னா. இப்ப நீ எப்படிதாங்க நாங்க முன்னுக்கு வருதுன்னு கேட்டவன, நீ சீசன் தகுந்த வியாபாரத்தை எதனா பார்த்துக்கிட்டு நீ எப்படியாவது பொழைக்க வேண்டியதான் லைஃப்ல. இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கஷ்டப்பட்டேன் நான். அப்படி பாடுபடும் பொழுது, வேதனைப்படும் சமாதானம் இருக்கும் பொழுது, இப்படி இது போல நிறைய பேர் வாலிபர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒன்னும் கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா கட்சிது ஒண்ணுக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா காலையில் ஆச்சுன்னா என்ன ஒரு குவார்டர் குடிச்சிடுறாங்க. எது போட்டு அதை குடிச்சிட்டான்னு வச்சுங்க, பொழுதுக்கெல்லாம் ஊரை சுத்துறது, வண்டியில வேகமா போடுறது, சீக்கிரம் போடுறான். சரிதானுங்களா? சீக்கிரம். ஒரு ஆளு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளு குடிச்சான், குடிச்சிட்டு கிண்ணத்துல ஊத்தி வச்சான் கொஞ்சம். யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு, நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த கப்புல ஊத்தின உடனே வந்த ஆளு அந்த கப்பலுக்கு பிராந்தி எடுக்கல, ரொம்ப நேரமா எடுக்கல. கண்ணெல்லாம் தொடச்சிக்கணும் பார்த்தா அவங்க வீட்டு நாய் ஆகுது. அது நாய், நாய்க்கு தான் ஊத்தி வச்சுனான்னு சொல்ல திரும்பி போகுது பேசாம நாய். இது மனுஷால் தான் குடிப்பாங்க, எனக்குன்னே பிஸ்கட் இருக்குது, நாய் பிஸ்கட்டு, நீ போது வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு, நாய் குடிக்காத சாராயத்தை பிராந்திய நான் எப்படா குடிப்பேன்னு சொல்லிட்டு அதோட ஓட்டிட்டான். நல்ல காரியம் இல்லம்மா, அன்னைக்கோட சாராயத்தை விட்டுட்டாங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன வேதனைப்படுத்துறாங்க தெரியுமாங்க? ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்தான் ரோடு ஓரத்துல போண்டா கடை இருந்ததுங்க. ₹1 கொடுத்து போண்டா வாங்கியிருக்கிறான். பாதி போதையில இருக்கிறப்போ போண்டா வாங்கி வாயில வச்சு கடிக்கிறப்போ இன்னொரு குடிக்காரன் தட்டி விட்டான், கீழே ஊந்து போச்சு. கஷ்டப்பட்டு தேடி அதை எடுத்துட்டான். எடுத்துட்டான். முதல்ல வாங்குறப்ப கொஞ்சம் சூடா இருந்தது, கீழே வந்து ஆறி போச்சு. ஆறி போனாலும் பரவாயில்ல, கடிக்க போறப்ப சத்தம் வருது, அதுல இருந்து கோவம் வந்தது அவனுக்கு. ₹1 கொடுத்து வாங்கி இருக்கிறேன், என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கத்துற அப்படின்னு சொன்னா கடகா, யோ நீ புடிச்சிங்கிறது போண்டா இல்லையா, தவளை கொட்டான புடிச்சிங்கிறான்னு சொல்லிட்டு. எத்த புடிச்சிங்கிறான்?
கீழே மேயில தவளை பிடிச்சிருக்கிறாங்க. ஏமாந்த அத்தையும் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போதில எதை கடிக்கிறான் எதை தோன்றான்னு தெரியலங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இயேசுநாதர் சாமி கிட்ட வரும் பொழுது இயேசு சாமி அந்த குடிப்பழக்கத்தையே மாற்றிட்டார். எங்க சர்ச்சுக்கு ஒரு ஆள் வந்தார், ராமதாசன் சொல்லிட்டு. அந்த ஆளை அப்படியே உட்கார்ந்தாருங்க. ஒரு நாள் தான் சர்ச்சில் உட்கார்ந்தாருங்க. அவன் குடிப்பழக்கத்தை விட்டுட்டு அவன் மனம் திரும்பி இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு சாமி இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகிற ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனை என்ன பண்றார் ஆண்டவர்? நேசிக்கிற ஆண்டவர் கர்த்தர். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆக அப்படிப்பட்ட தெய்வம் இந்த மாலை வெள்ள கூட உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு சாமி உங்களோட இடைப்பட்டு உன்னையும் அவர் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறார். கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில வந்திருக்கிறியா? பாடுகள், வேதனை, துன்பம். சில பேரு எனக்கும் கொஞ்சம் குடி குடுன்னு கூட சில பேர் கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விதவைகளா இருக்க காரணம் என்னன்னா பாழா போன குடிதாங்க. கணவனும் மனைவி குடிக்குது, பிள்ளைங்க குடிச்சிட்டு வேதனையா போகுது. மன வேதனை வரும் பொழுது இயேசு சாமி இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், இயேசு சாமி சொல்றார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33 சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்துல என்ன உண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? உபத்திரம் உண்டு. நன்மைக்கு தீமை செய்யறவன் ஜாஸ்தி உண்டு. எப்படியாவது ஏமாத்தணும், எப்படியாவது முழுங்கணும். ஒருத்தனுடைய அழிவுல ஒருத்தன் உயர்வு. நீ சதானுங்களா? திட்டமா கையை தூக்கி கூட நாட்டை அமைக்கிறான். அந்த மாதிரி பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ற உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு பெருமாள். நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் உலகத்துல உண்டு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்க, நான் உன்னை காப்பாற்றேன். பயம் நிறைய பேருக்கு வருங்க. எதனா ஆயிடுமோ? இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு அம்மா ஆராதனை நடக்கும் பொழுது 1ஆம் தேதி 5 மணிக்கு ஆராதனை வச்சு கர்த்தருடைய அப்பம் கொடுத்தேன். சத்தானுங்களா? அவங்க ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏதோ நான் வொர்ஷிப்ல நான் சொல்றேன், ஆராதனை பண்ணும் பொழுது சின்ன கட்டி உங்களுக்கு இருக்கும், அதை கண்டு நீ பயந்து கேன்சர் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட கூட இந்த எடுத்துருக்கலாம், பயப்படாதுருங்கன்னு சொன்ன மாத்திரத்துல இந்த வார்த்தை அந்த அம்மா அதை நினைச்சிட்டு இருக்குதான். பாருங்க, வீட்டுக்கு போன பிறகு ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் ஊத்த அந்த கட்டி உடைஞ்சி சீழலாம் வெளியே வந்து சுகமாயிட்டாங்க. இதை பண்ணது யார் தெரியுமா? இயேசுநாதர் சாமி தான். நீங்க பயத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? வேதனை மத்தியில வந்திருக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் நேசிக்கிறாருங்க ஆண்டவர். உங்க எல்லாரையும் நேசிக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கிறார் இயேசு சாமி. இப்படி நேசிக்க காரணம் என்றால் என்னவென்றால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்கு வந்தவர் இயேசுநாதர் சாமி தான். இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததை குறித்து இன்னைக்கும் பல வேதங்கள், புராணங்கள் எல்லாமே சொல்லுது பிரியமானவர்களே. அப்படி பார்க்கிறப்ப நான் ஆரம்ப காலத்துல இருந்தபடி என்னுடைய சாட்சி நான் சொல்லிட்டேன், விளக்குறேன். நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நான் இருக்கும் பொழுது, வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த நாட்கள்ல இவ்வளவு சாமி கும்பிட்டோன்னா கட்சியில் ஒரு சாமியார் ஒருத்தர் பழக்கமானார் எனக்கு. அந்த சித்தருக்கு நான் சீடனா மாறி, அவருக்கு சிஷியனா மாறி வீட்டு வாசல்ல ஒரு கோயில் ஒண்ணு கட்ட சொன்னாங்க. வீட்டு வாசல்ல கோயில கட்ட சொன்ன, அந்த வீட்டு வாசல்ல கோயில கட்டி எல்லாருக்கும் மந்திரிச்சு இருப்பேன் நான். அப்படி பாக்குறப்ப நான் எப்படி இருப்பேன்னா, உங்களுக்கு ஒரு போட்டோவை காட்டின பாத்தீங்களா? போட்டோவை காட்டினே இதாங்க நான். இந்த மாதிரி இருந்து ஜாபராம்பேட்டையில போட்டோ பின்னாடி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்து வேப்ப நடிச்சு மந்திரிச்சுக்கிட்டு, நான் மற்றவங்களுக்கு மந்திரிக்கிறேனே தவிர எனக்கு மந்திரிக்கிறோம் யாரும் இல்லை. என்னையே என்னாச்சுன்னா சனியம் முடிச்சிருக்கு. லைஃப்ல எங்க போனாலும் வேலை கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, சமாதானம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப, அந்த மாதிரி வேளையில எங்க கோயில்ல ஒரு அம்மா, எங்க வீட்டுல கூடி இருக்கிறவங்க தான், அவங்க வீட்டுல ஒரு நாள் இது மாதிரி வந்து கிறிஸ்துமஸ் சீசன்ல பாட்டுலாம் பாடினாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்து எங்க கோயில்ல அகல் விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினாங்க. சரி, நானும் பதிலுக்கு பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். நான் பேசுன உடனே என்னை விசாரிச்சாங்க. அப்ப கஷ்டப்படுறோமா, வேலை இல்லைம்மா, படிச்சுட்டு சரியான வேலை இல்லைங்க, அப்படிலாம் கஷ்டப்படுறப்போ அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாத,
நான் ஒரு சர்ச்சுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் ஜெபம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சபைக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு பக்கத்துலயே ஜெயரா தியேட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச், ECI சர்ச்சில் பின்னாடி கொண்டு போய் உட்கார வச்சான். அவன் உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கின்னு இருப்பேன். காலையில சர்ச்சில் உட்காருவேன், சாயங்காலம் நம்ம ஆளுங்களுக்கு வேப்பில் எடுத்து மந்திருப்பேன். 2 வேலையும் பார்த்துக்கின்னு இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் இருக்கிறப்போ அந்த செய்தி நான் கேட்டேங்க. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அன்னைக்கு நான் புதுசா வந்தேன், எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அன்னைக்கு எனக்கு ஒண்ணுக்கும் புரியல. அப்போ இந்த சைட்ல எல்லாம் சேர்ல பாக்குறப்போ சில பேர் தூங்குறவங்க தூங்கினுக்குறாங்க. தூங்குறதுக்கு நல்ல இடம் சர்ச்சை தான். வீட்டுல கெட்ட கனவுலாம் வரும், இங்க வந்துட்டீங்கன்னா கெட்ட கனவே வராது, நிம்மதியா தூங்கலாம். சரிதானுங்களா? இப்ப யாரும் தூங்கிறாதீங்க, நல்லா சிரிச்சுக்கினே இருக்கிறீங்க இல்லைங்களா? ஆக பாத்தீங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு நான் போன பாருங்க. அங்க வந்த பிரசங்கியார் விக்டர் ஜோசப் ஒரு பெரிய ஒரு போதகர் செய்து கொடுக்கிறப்ப, இன்னைக்கு நீ மரிச்சினா, இன்னைக்கு நீ செத்துட்டன்னா உன் ஆத்மா எங்க போகும்? நமக்குள்ள ஒரு ஆர்வி இருக்குது, ஆத்மா இருக்குது, உயிர் இருக்குது, செத்துட்டா எங்க போவோம்னு சொல்லிட்டு நீ கேள்வி கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு 2 இடத்துக்கு போனோம், ஒண்ணு மோட்சம், இன்னொன்னு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இன்னொரு இடம் எங்க இருக்குது? ஒண்ணு மோட்சம், தப்புனா வேற எங்க போவாங்க? நரகம். கரெக்டா சொல்லிட்டீங்க. நரகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஏமா தான் ஒண்ணு புடிச்ச முடுவாங்க. எங்க அம்மா, எங்க ஆயா பேர் எல்லம்மா. அந்த எல்லம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. டேய் ஏமா எருமாட்டு மேல வருவான்டா, பாச கயிறு தூக்கி போடுவான், புடிச்சு மூடுவான். சரிதானுங்களா? ஆனா எங்க ஆயா அப்படித்தான் சொல்லின்னு இருப்பாங்க, வயசான ஆயா. ஏமா இப்ப எருமாட்டு மேலாம் வரல, அவங்க சொன்ன காலத்துல எருமாட்டு மேல வந்திருக்கலாம். இப்ப எல்லாருமே டிஎம் சிட்டில போறாங்க, இப்போ எல்லாம் ஸ்கூட்டர்ல போறாங்க, 3 லட்சம் ரூபாய் பைக்ல போறாங்க இன்னைக்கு. அதனால எருமாட்டை வித்துட்டான். வித்துட்டு இப்ப லாரி மேல வரான். பாத்தீங்களா? லாரி மேல வராங்க, லாரி மேல வரான். ரோடு கிராஸ் பண்ணா மண்பாடி லாரி அடிச்சுட்டு போடும், காலி பண்ணிட்டு போடுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனால வந்தான், நிறைய பேர் அள்ளிங்கன்னு போட்டான். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வர்றதுக்கு முன்னாடி எங்க போனோம்? மோட்சத்துக்கு போகணும். அதுக்கு வழி என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் பைபிள். அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்றார். பரலோகத்துல உங்களுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் தான் வழி. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசுநாதர் சாமி சொன்னாருங்க. இந்த செய்தி நான் கேட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகு. இந்த செய்தி நான் கேட்ட பிறகு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சரிதானுங்களா? அப்ப நீ அறிக்கை செய்யணும். சரிதானுங்களா? வீட்டுல ஒரு பணத்தை திருடிட்டோம், எடுத்துட்டாங்க, அது எடுத்தாட்ட கொடுத்துட்டா அது மன்னிப்பு. இல்லைன்னா எல்லாருக்கும் விடும் அடி, எல்லா பசங்களுக்கும் யாரா சொல்லிட்டு. அப்ப அறிக்கை செய்யறது. அது நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம எல்லாருமே பாவிகள் தான். சரிதானுங்களா? பாருங்க, பாவம் எப்படி வருதுன்னா, ஈக்கு தலையில விஷமா, தேளுக்கு எங்க விஷம்? கொடுக்கல. மனுஷாளுக்கு உடம்பு ஃபுல்லா விஷமா. தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா உங்களுக்கு? இங்கெல்லாம் எவ்வளவு புல்லு தான் இருக்குது, ஆடு மாடுலாம் மேயுது இல்ல, அது கால் எப்படி இருக்குதுங்க? மாட்டு கால் எப்படி இருக்குது? கீழே ஹீல்ஸ் போட்டுல, அது ஆட்டுக்கும் ஹீல்ஸ் இருக்குது. சரிதானுங்களா? இரும்பு மாதிரி இருக்கும் அது காலு. அது போட்டுக்குன்னு நடக்குதுங்க, போகுதுங்க, வருதுங்க, புல்ல புடிங்கி சாப்பிடுதுங்க, மதன்னு புல்லு வருது. என்னைக்கு நீ நடக்கிறியோ அந்த இடத்துல புல்லே முளைக்க மாட்டேன். உண்மைதானமா? அது வழி அப்படியே போகும். தாத்தா போனது, தாத்தாக்கு அப்பா போன வழி எல்லாம் பாத்தீங்களா? மனுஷாலு உடம்பு ஃபுல்லா விஷமா, மனுஷாலு ஃபுல்லா பாவம் தானா. அந்த பாவம் போக்குறதுக்கு என்ன வழி தெரியுமா? என்ன வழி? எங்கன்னா போய் கடல்ல 3 கடல் ஒன்னா சேர்த்த இடத்துல குளிச்சா போயிருமா? கன்னியாகுமரியில அப்படி ஒரு இடம் இருக்குது. நாங்க புட்டியில தண்ணி பூசின்னு வந்தப்போ, அப்புறம் இன்னொரு வாட்டி நான் ரட்சிக்கப்பட்ட குரு டீ கடையில் இருக்கிற சாக்கடை தண்ணி போய் ஜாயிண்ட் ஆகுதாங்க. அதான் பாவத்தை போக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவம் நீங்கணும்னா ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இயேசு சாமி. இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தாருங்க. அவர் நம்ம எல்லோருக்காக தன் உயிரையே கொடுத்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்மள அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார்.
அந்த தெய்வத்தை நான் தெரிஞ்சு கொண்டு அதன் போய் தனியா வீட்டுல போய் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். அந்த அறிக்கை செஞ்ச பிறகு நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சார் ஆண்டவர். எனக்கு ஒரு சமாதானம், நிம்மதி இருந்ததுங்க. அந்த பாஸ்டர் கிட்ட போய் நிம்மதியாக அதாங்க சமாதானம் அப்படின்னு சொன்னாருங்க. அன்னில இருந்து அன்னைக்கு வந்து ஆண்டவர் இல்லாத வரைக்கும் அந்த இயேசுசாமி எனக்குள்ள இருக்கிறாருங்க. இன்னைக்கு கூட எனக்கு இப்படி சாமியாரா இருந்த என்னை இயேசுசாமி என்னை தொட்டார், என்ன மாத்தினாரு. பாருங்க, அந்த போட்டோல காட்டுறாங்க பாருங்க. அதன் பிறகு இயேசுவை ஏத்துக்கிட்டுங்க. ஒரு 6 மாசங்க, 6 மாசத்துல எந்த ஜாதகத்துல வேலை கிடைக்காததோ அந்த ஜாதகத்தை துண்டா காலி பண்ணார் இயேசுசாமி. கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தாரு. வேலையில போய் சேர்ந்தங்க. நான் வேலையை செய்து அந்த வேலையில அப்படியே வளர்ச்சி ஆகணும். படிப்பை தொடர்ந்துங்க, பாஸ் பண்ண. அதன் பிறகு அந்த கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. அப்புறம் கல்யாணம் ஆச்சுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வீட்டுல பல எதிர்ப்புகள், வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. அப்படிலாம் இருந்தங்க. நான் கட்டின கோயில் வேற யாரோ கும்பிட ஆரம்பிச்சாங்க. சர்ச்சைக்கு நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சுங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன். என் லைஃபே மாறி போச்சுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுசாமி என் லைஃபை தலைகடா மாத்தினார் ஆண்டவர். இப்படி ஒரு வேலை இருந்தானா எப்பயோ கொண்டு குடியில என்ன வச்சுட்டு இருப்பாங்க. அவருடைய அன்பு உள்ளமெல்லாம் ஒருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. அவருடைய அன்பை நினைச்சோம்னா எல்லாரும் என்ன வெறுத்தாங்க. பெத்த அம்மா அப்பா கூட என்ன வெறுத்தாங்க. ஆனா இயேசுநாதர் சாமி என்ன சேர்த்துக்கிட்டாரு. நீ எந்த அப்பா அம்மா வெறுத்தாங்களோ அவங்க வாயிலே நீதாமா நல்ல புள்ளன்னு சொல்லிட்டு மீண்டுமா என்ன வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. என்னதான் நம்புவாங்க. 3 தம்பிங்களை நம்பவே மாட்டாங்க அவங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, இயேசுநாதர் பிள்ளை ஆயிட்டாரு. எங்க அம்மா இயேசுநாதர் ஆயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ஞானசானம் கொடுத்து நம்ம ஐயாவுடைய அண்ணன் எடிசன் ஐயா தான் ஞானசானம் கொடுத்தாங்க. அப்படி கடவுள் எங்களை தொட்டார் பெரியமாங்களே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த திருவோட்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே நல்லாளே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்கிறது. உன்னை விசாரிக்க யாருமே நினைக்காதீங்க. உன்னை நேசிக்கிற இயேசுசாமி இருக்கிறாரு. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூக்கிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூக்கிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. தற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவேன். தற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்கிறது. இந்த தெள்ளுமூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை அன்றவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுமூச்சிக்கு நல்ல வார்த்தை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஆமென். அல்லேலூயா. அப்படியே இருந்தானே என் கதை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கேங்க. நல்ல வேலை கொடுத்தாருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சேங்க. கவர்மெண்ட் வீடுங்களில் வரி வசூல் பண்ற வேலை அது பல வருடங்கள் வேலை செஞ்சேங்க. 30 வருஷம் வேலை செஞ்சு விஆர்எஸ்ல வந்துட்டேங்க. நான் கட்டின கோயில் வேற யாரோ கும்பிட்டுன்னு இருந்தாங்க.
அது எப்படியாவது எடுக்கணும். பைபிள் சொல், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள தான் கடவுள் வந்துட்டார். கைகளிலாம் கட்டப்பட்ட கோவிலில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை, உங்களுக்குள்ளதான். இது ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்னைக்கு. எத்தனை பேர் நல்ல நாள் தெரியுமா? நீ எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துக்கிறீங்களோ, கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு நல்ல நாள் உங்களுக்கு. பேப்பர்ல எழுதி வச்சுங்க. 16ஆம் தேதி 2வது மாசம் 2025. இது ஒரு நல்ல நாள். ஆமென். நம்பருங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் நல்ல நாள், நல்ல காலம் பிறந்து போச்சு உங்களுக்கு. என்ன மாத்தினவரு, என்ன ஆசீர்வதிச்சவரு, உங்களை ஆசீர்வதிக்க நீங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிதானுங்களா? அப்படி செய்கிற ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் நடுவுல உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு பிரஸ் நடத்திட்டு இருந்தாங்க. திருநெல்வேலியில நடந்தது சம்பவம் இது. ஆனா பொறாமக்காரங்க வண்டி ஏத்தி அந்த ஆளை கொண்டுட்டாங்க. சொந்தக்காரங்க கொண்டுட்ட பிறகு அந்த ஆள் இறந்து போயிட்டார். அந்த அம்மாவுக்கு பாருங்க, ஒரு டீச்சர் வேலை தான் செய்யறாங்க. அந்த பிரஸ் எல்லாம் காலியாகி போச்சு. 2 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு கை இந்த அம்மாவும் காலி. அந்த ஆக்ஷன் பண்ணி ஒரு கையிலேயே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டீச்சர் வேலை பார்த்தாங்க. அவங்க அந்த பிள்ளைங்களை வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு கையிலேயே எல்லாம் செஞ்சாங்க அந்த அம்மா. ஆனா ஆண்டவர் மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. யாரு கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க? இயேசுநாதர் சாமியை கெட்டியா பிடிச்சிட்டாங்க. ரத்தனம் பால்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க திருநெல்வேலியில, பாளையங்கோட்டில். அவங்க சபையில ஒரு நாள் செய்தி கொடுக்க போனேன். மண்டே ஒரு நிச்சயம். யாருன்னு கேட்டா, இந்த அம்மாவுடைய பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை நிச்சயம். நான் வேற நிச்சயம் பண்ணேன். நான் 3 நாள் செய்தி முடிச்சிட்டோம். அப்ப இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னாங்க. ஒருத்தரையும் கைவிட மாட்டாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லாதம்மா. இன்னைக்கு எல்லாம் உன்னை விட்டு போயிட்டு இருக்கலாம், எல்லாம் குடிச்சு கூட இறந்து போயிருக்கலாம். உனக்கு ஒரு தெய்வம் இன்னைக்கு உண்டு. யார் தெரியுமா? அவர் தெய்வம் எல்லாராலும் சொல்லப்பட்டவருங்க. இந்த நாட்கள்ல நான் கோயிலுக்கு போறப்ப மந்திரம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, எந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்வாங்க. மந்திரம் அர்ச்சனை பண்ண நம்ம பேர் நம்ம கோத்திரணும் சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஓம் பூர்வ தத்புத் பர்ஹோ சபதுருன் பர்ஹோ தேவஸ்ய ஜோயோன பிரசோதயா அப்படின்னு மந்திரம் சொல்லுவார். அவருக்கும் தெரியாது, போன எனக்கும் தெரியாது, நீங்க போனாலும் உங்களுக்கும் தெரியாது. அதன் தொடர்ந்து அதையே தான் சொல்லுவார். அதை தொடர்ந்து ஐயர்தான் ஆமா அவதான் சொல்லுவார். சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ உமாத்தாய நமக, ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக, ஓம் ஸ்ரீ பசுபதே நமக, ஓம் ஸ்ரீ மிருத்யுஞ்சயா நமக, ஓம் ஸ்ரீ பசுபதே, ஓம் ஸ்ரீ சதாசிவாய நமக அப்படி லைனா மந்திரம் சொல்லுவாங்க. இவருக்கும் தெரியாது மந்திரம், அவருக்கும் தெரியாது. தேங்காய் உடச்சி பாதி மீதி எடுத்துக்கிட்டு கதை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எதாவது அர்த்தம் தெரியுமா? நான் சொன்னது என்ன தெரியும்? ஏதோ மந்திரம். ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியவே தெரியாது. 2 பேர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு ஆளு தமிழ் பேசுறவர், ஒருத்தர் தெலுங்கு பேசுறவர். ட்ரெயின் ஆந்திரா உள்ள போயிடுது. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேட்டார், இது என்ன ஊர் சார் அப்படின்னு கேட்டார். அந்த ஆந்திராவுக்கு சேர்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு தெலுங்கு தெரியாது. அவர் ஏமண்டி அப்படின்னாரு. அவர் சைலண்ட் ஆயிட்டார். ஓஹோ, இந்த ஊர் பேர் ஏமண்டிடான்னு. ட்ரெயின் இன்னொரு ஊர்ல போய் நின்னுது. அங்க கேட்ட, இது நான் ஊர் சார். அவர் அழுத்த பார்த்துறாரு, ஏமண்டி அப்படின்னாரு. அவரு ஓஹோ, என்ன இந்த இடத்துல ஏமண்டி சொல்றான்னு சொல்லிட்டு ஏதோ மேலூர் கீழூர் மாதிரி கீழ் படப்பா மேல் படப்பான்ற மாதிரி ரேமண்டி நம்பர் 2 நினைச்சாரு ஊரு. அப்புறம் பெல் அடிச்சு ட்ரெயின் போய் அப்புறம் ஊர் நின்ன உடனே அந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டாரு பாருங்க, தெலுங்குல தெரியல. அவர் என்ன சொன்னார், ஏமண்டி. இந்த ஆளு வந்தது கோவம் போய் புட்டின்னு செமத்தியா 2 போட்டான் அந்த இடத்துல. 2 போட்ட உடனே அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்றான், கொட்டவதண்டி அப்படின்றான். பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் சும்மா இருக்கிறாள் அடிக்கிறான்னா, பாரு சார் 3 ஊர் பேரும் ஏமண்டின்னு சொன்னான். ஒண்ணு வச்ச உடனே கொட்டவதண்டின்றான். ஒரிஜினல் பேர் சொல்றான். அவன் தெலுங்குல கொட்டவதண்டின்னா அடிக்காதீங்கன்னு அர்த்தம். இவன் கண்டுபிடிச்சுக்கிறான் 3வது பேர் கொட்டவதண்டியம். ஆக இவனுக்கு அது தெரியல, அவனுக்கு அது தெரியல. ஓம் பூர் புவஸ்ய அப்படின்னு சொல்ற பாருங்க. ஸ்வ அப்படின்னு சொல்றப்ப ஓம்னா ஆ ஊ இம், படைக்கிற தெய்வம், நம்மளெல்லாம் உண்டாக்கின கடவுள். ஆ ஊ
ரட்சகர் சொல்லி வச்சிருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பேச. சரி விட்டுருங்க. இம்னா நம்ம இறந்த பிறகு அந்த மோட்சத்துக்கு கொண்டு போற ஒரு கடவுளா இருக்கும். சதானுங்களா? பூர் பூலோகம், ஸ்வனா சொர்க்கம், பர்கோ தீமகி, பர்கோனா ஒளி, ஒளியாகிய தெய்வமே, இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த தெய்வமே உண்மை நாங்க என்ன பண்றோம்? தியானிக்கிறோம். இதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட தெய்வம் யாருன்னு சொல்றப்ப ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய பிரம்ம சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் படைக்க காரணமானவர். புத்திராய என்ன புள்ளன்னு அர்த்தம். நம்ம தேவனுடைய ஒரே பேரான குமாரனே நம்ம நமஸ்கரிக்கிறோம்னா இயேசுநாதர் ஒருத்தர் தாங்க தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இந்த பூமியிலே வந்தார். சரிதானுங்களா? ஓம் ஸ்ரீ கன்னிசுதாய் நமகா. கன்னினா திருமணமாகாத பெண், கன்னியின் வயிற்றிலே சூதனாய் மகனாய் பிறந்தார். ஓம் ஸ்ரீ கன்னிசுதாய் நமகா அப்படின்னு சொன்னா, கன்னியின் வயிற்றுல மரியாதை கன்னியின் வயிற்றுல பிறந்தா இயேசுநாதர் சாமி தான் பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை. ஓம் ஸ்ரீ மிருத்யும் ஜெயா நமகானா, மிருத்யும் என்றால் மரணம், ஜெயானா ஜெயித்தன். சரிதானுங்களா? மிருத்யும் ஜெயன்னா மரணத்தை ஜெயித்தவர் இயேசுநாதர் சாமி. நம்ம பாவத்துக்காக அடிபட்டு சிலுவையில அறையப்பட்டு அவர் உயிர் கொடுத்த பிறகு அவரை கொண்டு கல்லறையில வச்சு மூடிடுறாங்க. அவர் சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3ஆம் நாள் கல்லறை திறந்தது. அவர் மூடி வச்ச கல்லறை 2ஆம் பொளந்து கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. சேவர்கள்லாம் பயந்தாங்க. என்னடா அது, கல்லறைய திறக்குது, உள்ள இருந்து யார் வருது தெரியுமா? இயேசுநாதர் வெளியே வராரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு எழுந்த கடவுள் அவர். ஒரு சொல்ல மாட்டிருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சைதாப்பட்ட ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். ஜே1ல இருந்து ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டார் அவரு. இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு பேய் ஒண்ணு தொல்லை கொடுக்குது, நிம்மதியா வீட்டுல தூங்க முடியல அவங்களால. என்னதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. வீட்டுல அங்க வந்து நிக்குதான், அப்படியே கண்ணுக்கு தெரியுதான், ஒரு ஆளு தூங்க முடியலங்க. மிரட்டுது, வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது. அப்ப அந்த அம்மாக்கு நீங்க போன் கொடுங்க நான் பேசுறேன்னு இந்த அம்மா போன் பண்ணாங்க. இவ்வளவு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் மனைவி. அவர் ஒரு கேஸ் சப்ளை பண்றவரா இருக்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறாங்க. அவங்க வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. சொத்து எவ்வளோ ஒருத்தன் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அதுக்காக போராட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப நல்லா ஜோப் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு போனேன். எத்தனை மணிக்கு வருதுன்னா 7 மணிக்கு அந்த பேய் வருதான். கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்துருக்காது. சரி 7 மணிக்கே நம்மளே போலாம், போய் பேய பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நல்லா ஜோப் பண்ணிட்டு போனேன். என் கூட யார் இருக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஏசு சாமி இருக்கிறார். என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த வீட்டுக்கு போனேன், போய் உட்கார வச்சு எல்லாரும் உட்கார வச்சு ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு, இயேசுவை நம்பினா எந்த பேயும் கிட்ட வராது சொல்லிட்டு சங்கீதம் 91 வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து தண்ணியில ஊத்தி நல்லா ஜெபம் பண்ணி வீட்டுல தெளிச்சு ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றேன். அந்த அம்மா மேல ஒண்ணு வந்துடுதுங்க, அது ஆட ஆரம்பிக்குது. கட்சியில பார்த்தா அது ஒரு பேர் சொல்லிச்சு, அத போன ஒண்ணு கீழே வந்து வச்சது. இதெல்லாம் தெய்வம் கிடையாது, அது ஆடுதுல்ல. அந்த பேயை துரத்த வேண்டியதானே, துரத்தக்கூடாது. சரிதானுங்களா? கடைசியில பாரு நல்லா ப்ரேயர் பண்ணி வந்து இந்த இடத்துல நிக்குங்க, இப்படி இந்த இடத்துல அதெல்லாம் காட்டணும். எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்ணி தெளிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. மறுநாள் 9 மணிக்கு தான் போன் எடுத்தாங்க அவங்க. கேட்டா இத்தனை நாளா தூங்காம இன்னைக்கு தாங்க நல்லா தூங்கணும். நான் இயேசு சாமி பிசாசை விரட்டிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல ஆண்டவருக்கு. அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கும் இயேசு சாமி அந்த கூட ஏத்துக்கிட்டு அவங்க பாருங்க, கொஞ்சம் ரொம்ப மூட்சமா ஏத்துக்கலன்னா கூட சரி, அவங்க இன்னைக்கு ஆண்டருக்குள்ள இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்தெந்த வீட்டுல இன்னைக்கு வறுமை தரித்திரத்தோடு நீ கஷ்டப்படுறீங்க, இந்த தரித்திரம் வறுமை நீங்கணும்னா இயேசுநாதர் சாமி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா உங்க கஷ்டத்தை மாத்துவார் ஆண்டவர். உங்க கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர். உங்க வேதனையெல்லாம் மாத்துவார் ஆண்டவர். உங்க நெருக்கத்தெல்லாம் மாத்துவார் பெரியமானவர்களே. இன்னைக்கு விவரம் தெரியாம இன்னைக்கு என்ன பண்றான், காலையில இருந்துச்சு அவன் என்ன சொல்றான், மனிதன் காலையே மந்திரம் சொல்றான், டெய்லி மந்திரம் சொல்றான். அபோகம் பாபகன்மோகம் பாபாத்மா பாபசம்பவா ராகிமாம் புண்டரீகாட்ச சர்வபாவ அரஹரி மனசா வாசா அஸ்திபினாம் பேகினாம் பாபினாம் அப்படின்னு டெய்லி சொல்றான். பிரார்த்தனை அந்த மந்திரம்
டெய்லி சொல்லிட்டு ஈர துணியோட மேல வானத்தை பார்த்து கும்பிட்டு போறான். இன்னும் பாவம் நீங்களுங்க. பாபோகம்னா பாவம் செய்யறோம். பாவாத்மா என் ஆத்மா பாவம். பாவம் சம்பவா டெய்லி பாவத்தை செய்யறேன் நானு. சொல்லுங்களா? என்ன பாவம் செய்யறான் சொல்லுங்க? இவன் கெட்ட ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் கிட்ட சேர்க்கக்கூடாது, வீட்டுல சேர்க்கக்கூடாது, கோயில்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சாமி ஆலயத்துல யாரோனாலும் வரலாம். பாவோகம் பாவ கண்மம், பாவ ஆத்மா, பாவ சம்பவா டெய்லி பாவத்தை திராகிமா ரட்சகா என்ன ரட்சித்தவர்கள்னு கேட்கிறான். டெய்லி மனசால பாவம் செய்யறேன், வார்த்தையினால பாவம் செய்யறேன். இத்தனை நாளும் அவங்க சொல்றாங்க முடியல. உன்னையும் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு தெரியுமா? என்னைக்கு இந்த சர்ச்சு வாசல்ல போடணும், இந்த மாதிரி இருந்த நான் போடணும், அன்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டேங்க. அன்னைக்கு எனக்குள்ள வந்த ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் என்ன நடத்தினார். என் பாவத்தை மன்னிச்சாருங்க ஆண்டவர். இயேசுநாதர் சாமி பாவத்தை மன்னித்தார். ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னையே வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. எங்க அப்பா ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஆபரேஷனை இல்லாம சுகமாக்குனார் எங்க ஆண்டவர். எங்க அப்பாவும் இயேசுவை ஏத்துக்கிட்டார். நான் கல்யாணம் ஆன பிறகு என் மனைவிக்கு 5 மாசத்துல வயிற்றுல மஞ்சக்காமல் வந்துருக்கு. 5 மாசம் 4.5 மாசம் 5 மாசம் இருக்கிறப்ப அதே சைதாப்பேட்டையில ஒரு பெண்ணுக்கு அப்படி ஆச்சுங்க, இறந்தே போயிடுச்சுங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். இரவு முழுதும் ஜெபிச்சுட்டு இருந்தோம் இந்த ஹாஸ்பிட்டல்ல. என் மனைவியை கர்த்தர் சுகமாக்கினார். இயேசு சாமி கிட்ட நீங்க யாரா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணா போதும். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? வெத்தலை பாக்கு, பழம், பூ, கற்பூரம் ஒண்ணு வாங்க தேவை, ஒரு தம்படி செலவு இல்லைங்க. இருக்கிற இடத்துல கதவை சாத்திட்டு முட்டி போட்டு, இயேசு சாமி நான் ஒரு பாவி, என்னை மன்னித்தரணும், இயேசு சாமி என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு நீ ஜெபிக்கிறன்னா உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர். ஒரு செலவு கிடையாது. அந்த மாதிரி இரவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் ஒரு பக்கம் ஏறிக்கினே இருக்குது. மறுநாள் காலையில நல்லா சுகமா ஏதாவது நல்ல சுகமான பிரசவம். நானும் மனைவி இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறோங்க. எங்களுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளை கல்யாணம் ஆச்சுங்க. எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். பெரியமானவர்கள் உன்னை ஆசீர்வதிக்க போறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இயேசு சாமியின் ஆலயத்துக்குள்ள வந்த உன்னை இயேசுசாமி என்ன பண்ண வர? நிறைவான ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாண்டவர்? நிரப்ப போறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பெரியமான். ஆக உன் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர், நெருக்கத்திலிருந்து சுகம் கொடுக்கிற ஆண்டவர். வீட்டுல யாரா குடிக்கிற பழக்கம் கூட மாத்துவார் ஆண்டவர். சபையில ஒரு வீட்டுல அப்பா அம்மா ஜெபம் பண்ணாங்க. அவன் பாரு சுத்திட்டு அந்த பையன் இன்னைக்கு அப்படியே மனம் மாறி குழந்தை மாதிரி மாறிட்டாங்க. வாலிப பையன். உன் பிள்ளைங்களை மாத்துவார் ஆண்டவர். நீ ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன்னா உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் இயேசு சாமி சொல்வார். உன் பிள்ளைங்க குணத்தை மாத்துறார் ஆண்டவர். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ண போறார்? ஆண்டவர் மாத்தத்தான் போறார். ஆக இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போறார் ஆண்டவர். இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போறார் பெரியமானவர்கள். ஒரு ஊர்ல ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த பங்களா என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டுல யாரும் இல்லை. ஓனர் வந்தாருங்க. ஓனர் வந்தோடனே ஏலம் விடுறாரு. என்ன விடுறாரு? ஏலம் விடுறாரு. இந்த வீடை ஏலம் விட போறோம். எல்லாம் வந்து நிக்கிறாங்க, பேப்பர் பணத்தோட நிக்கிறாங்க. அந்த வீட்டுல வேலை செஞ்சவர் கூட ஒருத்தர் வந்துட்டாராங்க. அப்ப அவர் சொன்னாரு, முதல்ல பில்டிங் ஏலத்துக்கு விடுறதுக்கு முன்னாடி என் பையன் போட்டோவை ஏலத்துக்கு விட போறேன் அப்படின்னு சொன்னார். யார் பையன் போட்டோ? அந்த ஓனருடைய பையன் போட்டோ. ஓனருடைய பையன் போட்டோ எடுத்து சொல்றாரு. அவரு யாரு கேட்கலாம், கேட்கறவங்க கேட்கலாம், கேட்கறவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. யாருமே கேட்கல. எல்லாம் ஊடுதான் ஏலம் எடுக்க வந்துக்கிறாங்க. அவங்க புள்ள போட்டா அவங்களுக்கு எதுக்கு? அப்படி எல்லாம் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுல வேலை செஞ்ச ஒருத்தர் வந்தார். ஐயா, சின்ன எஜமான் போட்டோவை நான் ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன். என்னங்க? நான் ஏலத்துக்கு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்ன உடனே, எவ்வளவுக்கு எடுக்கிறேன்? 12 ரூபா இருக்குதுன்னாரு. 12 ரூபா ஓனர் வாங்கிக்கின்னு அந்த போட்டோ பையன் கிட்ட கொடுத்துட்டாராம். ஏல்கிட்ட வேலை செய்யற ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. உடனே மத்தவங்க வீடு எப்ப ஏலம் விடுங்கன்னு கேட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஏலம் விட்டு முடிஞ்சு போச்சுட்டாரு. இல்லங்க, வீடு ஏலம் விடல, விட்டுட்டேங்க.
நான் ரொம்ப நேசிக்கிறது என் பையனை தான். என் பையனை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு. 12 ரூபா கொடுத்து என் வேலைக்காரன் எடுத்துக்கினாங்க, வீட்டுல வேலை செஞ்சேன். ஆனா இந்த வீடு அவனுக்கே சொந்தம். கூப்பிட்டாரு, பத்திரத்தை அன்னைக்கே எழுதினாரு, அப்ப ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கு இந்த மாலை வேளையில கூட, இந்த இரவுல கூட தேவாதி தேவன் நம்ம எல்லாம் உண்டாக்கின கடவுள் தம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் மோட்சத்தை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இயேசுவை இன்னைக்கு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இனி வர நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதம் நாங்க பெறுவாங்க. இனி வருகிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதம். அவரை ஏத்துக்கணும். அவர் கிட்ட பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை மன்னிக்கிறார். என்னை மாற்றின ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். நீ அதுக்காக எல்லாம் மாத்திட்டு மதம் மாற தேவையில்லை. மதம் எல்லாம் மாத்த தேவையில்லைங்க. கயிறு எடுத்துணுமா, வெள்ளை ட்ரெஸ் போடணுமா, இருக்கிற மாதிரியே வாங்க. சதானுங்களா, இருக்கிற மாதிரியே நீங்க வார வந்துட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்த மாதிரி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று நம்ம பாவம்லாம் கரைஞ்சு போயிடும். இயேசு சாமி அந்த சாபத்தை நீக்கிட்டு அவர் நமக்குள்ள வந்துடுறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு சாமி எனக்கு வேணும், அவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நன்றி. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை கீழப்படாதீங்க, கை கீழப்படாதீங்க. அநேக கரங்களை நான் பாக்குறேங்க. உங்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை தர போறாரு. இன்னைக்கு உங்க அத்தனை பேருக்கு விடுதலை தர போறாரு. இன்னைக்கு இயேசு சாமி உங்க வீட்டுக்கே வர்றாரு. ஆண்டவர் சகேயுன்னு ஒருத்தர் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார் ஆண்டவர். அவங்க எல்லாரையும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்ச போல உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறார் ஆண்டவர். அப்ப இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்து நிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஜஸ்ட் எங்க போகணும், அப்படியே எழுந்து நல்லது பாருங்க. அப்படியே எழுந்து நல்லது பாருங்க. ஜஸ்ட் எழுந்து நல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடிங்க, கண்ணை மூடிங்கப்பா. கண்ணை மூடிங்க. கையில மூட, கண்ணு சாதாரண மூடிங்க. அப்படியே கண்ணு முன்னா சொல்றத சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசு சாமி, இயேசுவே எனக்கு இறங்கும். நான் உங்களை நம்புறேன், உங்களை விசுவாசிக்கிறேன். நீர்தான் என் ஆண்டவர், என்னை படைத்தவர், எனக்காக உயிர் கொடுத்தவர், எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், என் பாவத்தை எல்லாம் நீர் சுமந்தவர். இப்பவும் என் பாவத்தை மன்னியும். சொல்லுங்கப்பா, என் பாவங்களை மன்னியும். எனக்குள்ளே வாங்க, எங்களுக்குள்ளே வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. கர்த்தராகிய இயேசுவே, உண்மையே உறுதியா பற்றிக்கிறேன், உங்களை பற்றிக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்படியே கண்ண முடியுது.